அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்னை சக்கர பிரச்சோத்யாத். ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. கனகம்பட்டி ஸ்ரீ பழனிசாமி சித்தரை போற்றி, கனகம்பட்டி ஸ்ரீ பழனிசாமி சித்தரை போற்றி, கனகம்பட்டி ஸ்ரீ பழனிசாமி சித்தரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 7/10/2024 முதல் 13/10/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு 2 அதாவது துலாத்தில் சுக்கிரனோடு இணைந்திருப்பது மாபெரும் சிறப்பு. ராசியை குரு பார்க்குறது அதை விட சிறப்பு. உங்களை பொறுத்தவரையிலையும் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னி ராசி. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார். ராசியை குரு பார்க்குறார். ராசியை குரு பார்க்குறதே 50% ஓகே. அப்போ ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்காருன்னா உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை பற்றியும் வருமானத்தை பற்றியும் தான் இருக்கும். அதில் முழு வீச்சோடு செயல்பட்டு சாதிப்பீங்கன்னு சொல்லலாம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கை பெறுவீர்கள். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக ஆன்மீகத்தில் ஷைன் பண்ணக்கூடிய ஒரு நேரம். பணம் பல வகையில் வரும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி 2இல் ஆட்சி போயிடும். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலம் இது. வாரம் அப்படியே தோண்ட சொருக்க தண்ணி வருன்ற மாதிரி உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு பண வரவு இருக்கும். லட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய நேரம். அதுவும் புதன் வேறு இணைஞ்சிருக்கார். இந்த வழக்கறிஞர், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இது போன்ற அன்பர்கள், எழுத்தாளர்கள், இவங்கெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. சினிமா துறையில், அதுவும் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, கணக்கர்கள் மற்றும் ஆடிட்டர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த நகைச்சுவை நடிகர்கள், வங்கிகளில் பணிபுரிபவர்கள், செவ்வாய் 3ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடு, குரு பார்வையில் இருக்கிறதால இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். 10ஓட 11 இருப்பீங்க. இப்போ ஷைன் பண்ணி நீங்கள் நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய நேரம். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணம் ஏற்படும். அதற்கான அடித்தளம் போடுவீர்கள். மற்றபடி 4ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 9இல் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருப்பது தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கும். மற்றபடி உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் கூட வருமானம் கிடைக்கும். இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு. ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் உண்டு. மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பொன்னான வாரம் என்று சொல்லலாம்.
குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சொத்து இப்போ நீண்ட நாளாக பூர்வீக சொத்து பிரிச்சிக்காமல் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மற்றபடி சனி பகவான் உங்களுக்கு 5ல் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். அதனால் சிலருக்கு தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம், பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரலாம், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வரலாம், சண்டை சச்சரவு வரலாம், மனைவிகிட்டையும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். தம்பதியருக்கு இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. ஆனால் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட பிரச்சனை வரும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் ஏன்னா பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும். மற்றபடி பாருங்கள், 8ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மற்றபடி இந்த யாராருக்கெல்லாம் என்ன கடன் கொடுக்கணும், இஎம்ஐ கட்டணும், இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருந்து அலர்ட்டாக இருந்து செயல்பட்டிங்கன்னா அசிங்கம் அவமானங்கள் ஏற்படாது. மற்றபடி 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியமான சூழலை ஏற்படுத்துவார். அட போய் தலைக்கு தலைப்பாயிட போச்சு, எல்லாம் நல்லாவே நடக்குதியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். தந்தையால் யோக பாக்கியங்களை பெறப்போகிறீர்கள். எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பாக்கியமான ஒரு சூழல் இருக்கிறது, தடைபடாது அப்படின்னு சொல்லணும். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, பத்திரிகை துறை, மீடியா துறையில் இருக்கிறவங்க, நிதித்துறை, நீதித்துறையில் இருப்பவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது. ஆனாலும் இந்த சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இல்லாமல் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க. செலவினங்கள் ஏற்பட்டாலும் ஒரு சிலருக்கு அசுப செலவும் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 2ல் சுக்கிரன், அற்புதங்கள், லட்சுமி கடாட்சம் நிறைந்த காலம். புதனும் சுக்கிரனும் இணைவு என்பது அதுவும் மிக 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 சிறப்பான இடம் 2ஆம் இடம். இந்த பத்திரிகை துறையில் வேலை பார்க்குறவங்க, மற்றபடி சினிமா துறையில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு நேரம், சிறப்பான ஒரு காலம் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்குது. நீங்கள் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமையப் போகிறது. துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.